பார்த்தே தெரியும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பண்ணுறோம். லக்ஷ்மி பூஜா, வரலக்ஷ்மி பூஜா ஆகஸ்ட் 4th ஃப்ரைடே அன்னைக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் சில பேர் வந்து கலசம்லாம் வச்சு அம்மன் ஃபேஸ்லாம் பண்ணி நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் இல்லை பண்ணுறதா இல்லைன்னா வந்து நம்ம நார்மலாக லக்ஷ்மியை வச்சு நம்ம நல்லா கும்பிடலாம். வரங்களை அள்ளித்தரும் லக்ஷ்மி, அதான் வந்து வரலக்ஷ்மி. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், மெயினாக வந்து நிறைய பூ அலங்காரம் பண்ணலாம், அப்புறம் நிறைய பழங்கள் வச்சு அலங்காரம் பண்ணலாம். அது தவிர வந்து நம்ம நல்ல பலகாரம் வந்து பண்ணலாம். மெயினாக பலகாரம் வந்து பண்ணும்போது நம்ம ஏற்கனவே நீங்கள் வந்து என்னுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள், அதில் இருக்கும் சக்கரை பொங்கல், வடை, பாயசம், அப்புறம் அதெல்லாம் பண்ணலாம். சில பேர் வந்து பாதாம் மில்க் அது மாதிரிலாம் கூட வைப்பாங்க. அது தவிர வந்து நம்ம யாராவது வரும்போது சில பேர் அவங்களுக்குலாம் வந்து வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்கும்போது ஒரு லட்டு மாதிரி கொடுக்கலாம். அதுக்கு வந்து கடலை மாவு லட்டு ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டவா வச்சுக்கோங்க. நம்ம நெய் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். அந்த 1/4 கிளாஸ் நெய் அப்படியே ஃபுல்லாக ஊற்றுங்க. ஏன்னா மெயினாக வந்து நமக்கு பச்சை வாசனை வரக்கூடாது. அதனால் பச்சை வாசனை போகிறதுக்கு வந்து நம்ம நல்லா அந்த கடலை மாவு வந்து நம்ம நெய்லேயே வந்து நல்லா பரட்டி எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை பச்சையாக பண்ணினா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நெய் ஃபுல்லாக நம்ம உருக்கிடலாம். இந்த லட்டு வந்து நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். அதுக்கு ஒரு கைப்பிடி முதல்ல வந்து நம்ம லேசாக முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ முந்திரி பருப்பு வந்து வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துலாம். ஸோ அந்த முந்திரி பருப்பை எடுத்துகிட்டு அதிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடலை போட்டு அதை நல்லா கலருங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சம் தீ பிடிக்க ஆகாமல் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வறுத்து விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம பச்சையாக இருக்க கடலை மாவு வந்து நல்லா போயிட்டு நல்லா வரும். ஸோ கை எடுக்காமல் நல்லா கலெக்ட் எடுத்து விடுங்க. வீட்டில் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ், இந்த கிளாஸில் வந்து கடலை மாவு அதை எடுத்துக்கோங்க, 1/4 கிளாஸ் நெய் எடுத்துக்கோங்க. அது ரெண்டுத்தையும் போட்டு இந்த மாதிரி டவாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா கை விடாமல் நல்லா கலரி இப்படி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பச்சை வாசனை போகும். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக வரைச்சேன். இந்த டைமில் வந்து நம்ம சக்கரை எடுத்துருக்கணும். நான் வந்து 1/2 கிளாஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் 3/4 கிளாஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப இனிப்பு வேணும்னா. சக்கரை தூள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 2 ஏலக்காய் போட்டு அடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுக்கணும். முன்னாடியே அதை வந்து லேசாக நம்ம பொடி பண்ணிக்கலாம். முழுசாவோ இல்லை அரையாவோ இல்லைனா வந்து தூளாவோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ வந்து அதை நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து உருண்டை பிடிச்சிட போகிறோம். இப்போ நான் எனக்கு ரெடியாக இருக்க ஆறுது. கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் சூடு இருக்கும் போதே வந்து நம்ம கொஞ்சம் பிடிக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். சூடாக இருக்கும் பிடிக்கும் போதே கொஞ்சம் லேசாக வந்து கையில் வேணால் கொஞ்சம் நெய் தேய்ச்சிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. கொஞ்சம் நல்லா எந்த சைஸில் வேணுமோ உங்களுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம். நம்ம நல்லா வந்து நம்ம இதை கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் கூட. இது கடலை மாவில் பண்ணுறதுனால நல்லா ப்ரோட்டீன் இருக்குது. இதில் வந்து நான் 1 கிளாஸ் கடலை மாவு எடுத்துருக்கேன். அதில் வந்து 1/2 கிளாஸ் சர்க்கரையும் 1/4 கிளாஸ் நெய்யும் எடுத்துருக்கேன். கூட முந்திரி பருப்பு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு பண்ணுறோம். நம்ம இதே வந்து நம்ம இது கடலை மாவுக்கு பதிலாக வந்து உடச்சக்கல்லை போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வந்து அது மாலாடுன்னு சொல்லுவாங்க. பசங்களுக்கு கூட கொடுக்கலாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் இது வந்து ஏற்கனவே ரோஸ்டட் டால்னால வந்து நம்ம இதை வறுக்க வேண்டாம், அப்படியே நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு இதே மாதிரி பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாசி பருப்பு நெய் உருண்டை இதையும் பண்ணலாம். நம்ம இதை வந்து பவுடராக இல்லாதனால முதல்ல நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நெய்யில், அதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து நெய் உருண்டை, இது வந்து மாலாடு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து இது கடலைப்பருப்பு உருண்டை. இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்போது வந்து எஸ்பெஷலி பூஜை டைமில் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நிறைய பண்ணிடலாம், நிறைய குவான்டிட்டி ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒரு 10-15 மினிட்ஸில் பண்ணிடலாம். அதனால் வந்து வர கெஸ்ட்டுக்கெலாம் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். பேக்கெட்டில், சின்ன பேக்கெட்டில் வந்து ஒரு 2 போட்டு கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய கடலை மாவு லட்டு வந்து நம்ம பண்ணிட்டோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆற வச்சிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாகும். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து கடலை மாவுலேயே நெய்யை ஊற்றி நேராக கூட அப்படியே பிடிவாங்க. பட் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பச்சை வாசனை சுத்தமாக இல்லாமல் நல்லா அந்த ஒரு கடலை மாவு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக வந்து இந்த வரலட்சுமி பூஜைக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பலகாரம் பண்ணி நல்லா ஒரு பூஜை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். நன்றி.